அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 40 சென்ட் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. பஞ்சாயத்து ரோட்டுனா மெட்டல் ரோடு போட்டிருக்குறாங்க. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷங்கும் போது தார் ரோடு போட்டுருவாங்க. அந்த சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பூமியை கிட்டத்தட்ட ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 அடி ரோடு பேஸு அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குது. மரத்துகளுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வயசு இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு மரம் பார்க்குறீங்க. எல்லாமே நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே செம்மண் பூமிங்கிறதுக்கு சொல்ல வேண்டியதுங்க. உழவு போட்டுக்கிறது பார்த்திங்கனாலே தெரியும். எல்லாமே நல்ல செம்மண் ரெட் சைல் ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவே அப்படியே இருக்குதுங்க. காய்ப்பு திறனுக்கெல்லாம் குறைச்சல் இல்லைங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் வாங்குறவங்க எடப்புள்ள போடலாம் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க. அந்த கூட்டு கிணறுல வாரத்தில் 3 நாள் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸு நிறைந்த பகுதியில் தான் பார்க்குறோம். இது பக்கத்துலேயே இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க. அந்த ஓடை பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி தீராது. இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 85 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. சொல்லும் விலை தான். அவங்க வந்து நம்ம ஒரு அனுசரித்து பேசலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல செல்லர் தானுங்க அவர். அதனால் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ குறைக்க முடியுமோ நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சிலேருந்து மேற்கு சைடு ஒரு 10-15 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க. ரொம்ப அருகிலேயே இருக்குதுங்க. அதாவது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்தாலே இந்த பூமிக்கு வந்துடலாங்க. பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள். நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.